பெட்ரோல் டீசல் விலை உயர்வு மதிப்பு கூட்டு வரியினால் விலை உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பெட்ரோல் விற்பனையாளர் சங்கத்தைச் சேர்ந்த திரு முரளி அவர்களிடம் கேட்போம். வணக்கம் திரு முரளி. தற்போது பெட்ரோல் டீசலின் விலை உயர்ந்திருக்கிறது, இதற்கான காரணம் குறித்து சொல்லுங்க. வணக்கம். பெட்ரோல் இதற்கு முன் அதாவது 25% மதிப்பு கூட்டு வரியாக இருந்தது பெட்ரோல், மற்றும் டீசல் 21.43% மதிப்பு கூட்டு வரியா வசூல் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. திடீரென்று இன்று 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் 27%இருந்து 34%, அதாவது 7% என்று சொல்லும் பொழுது பெட்ரோலுக்கு ₹3.78 விலை உயர்வு செய்யப்பட்டு உள்ளது. மற்றும் டீசல் 21.43%இருந்து 25% உயர்த்தியுள்ளார்கள். அதாவது 3.57% உயர்த்திருக்காங்க டீசல்ல. அப்ப அதனுடைய டீசலுடைய விலை உயர்வு ₹1.76 விலை உயர்த்தப்பட்டுள்ளது. இது திடீரென்று இந்த அறிவிப்பு வந்துள்ளது எங்களுக்கு. இந்த அறிவிப்பு மேலும் டீலராக எங்களுக்கு இது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. பெட்ரோலுக்கு திடீரென்று ₹3.78 மற்றும் டீசலுக்கு ₹1.76 என்ற விலை உயர்வு மிகவும் அதிகமான ஒன்றாகும். எங்களை பொறுத்தவரை ஒரு அதிர்ச்சிக்கு உண்டான செய்தியாக எங்களுக்கு இருக்கின்றது. மேலும் இது 4ஆம் தேதி நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் அப்படி என்ற அறிவிப்பு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த மதிப்பு கூட்டு வரி உயர்வுனால பெட்ரோல் டீசல் விலைகளின் உயர்வு இது இனிமே குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, இல்ல இதே மாதிரி விலை அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குதா? இது நிரந்தரம். இது தமிழகத்தில் உள்ள அவர்களுடைய மதிப்பு கூட்டு வரியை 27%இருந்து 34% உயர்த்திருக்கிறது. எப்பொழுதுமே இந்த விலை உயர்வு இருந்து கொண்டுதான் இருக்கும். இதுல குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது, குறைக்க வேண்டும். இப்போ பெட்ரோல் டீசல் வரி தற்போது அதிக அளவில் உயர்ந்திருக்கிறது. பார்த்தோம்னா பெட்ரோலின் விலை ₹3.77 டீசலின் விலை ₹1.76 விலை உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இதற்கு என்ன காரணம் திரு முரளி? ஒரே ஒரு காரணம் தான். அரசாங்கம் அவர்களுடைய வரியை மக்கள் இருந்து வசூலிப்பதை உயர்த்தி இருக்கிறாங்க. பெட்ரோலுக்கு 7%, டீசலுக்கு 3.57% உயர்த்திருக்காங்க. இது ஒரே காரணம் தான் இந்த விலை உயர்வுக்கு முக்கிய காரணம். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் வரி உயர்வினால பொதுமக்கள் நேரடியாக பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில உங்கள் சங்கத்தின் சார்பாக ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குதா? கண்டிப்பாக. இது மக்களுக்கு, தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இது மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணும்பொழுது நமக்கு அதிகமாக இருக்கிறது. இது இருக்கும். இதனால கண்டிப்பாக எங்க சங்கம் மூலமாக தற்போது உள்ள நமது தமிழக அரசாங்கத்திடம் எங்களுடைய கோரிக்கையை நாங்க இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நாங்க வலியுறுத்துவோம். இதை திரு முரளி, தற்போது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உங்களுடைய எதிர்ப்பை போராட்ட வடிவில் காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? போராட்டம்ன்றது இது டீலருக்கு மட்டும் உள்ள இது கிடையாது. இது அனைத்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் உண்டான ஒரு சுமை, வரி சுமை. இந்த சுமைன்றது அதனால இது டீலர்கள் மட்டும் இதுல போராட்டம் செய்யறதுல எந்தவித ஒரு அர்த்தமும் இல்லை. இதுல தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இத குரல் கொடுத்து இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றது ஒரு நியாயமான ஒரு இதுவா இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும்.